யாருங்க அந்த சிவமுத்துக்குமார்? என்ன நடந்தது அவருக்கு? என்ன, ஏன் அப்படி படுகொலை நடந்தது என்னங்கிறது கொஞ்சம் ஆரம்பத்திலிருந்து சொல்லுங்களேன், கொஞ்சம் விரிவாக. திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்தவர் தான் முத்துக்குமார். ஆனால் முத்துக்குமார் அவர்கள் 12ஆம் வகுப்பு வரை தான் படித்திருக்கிறார். 10ஆம் வகுப்பு படிக்கிற போதே இன எழுச்சியான விடயங்களில் ஈழத்தின் மீது ஈர்ப்பு கொண்டவர். ஈழத்தாயகத்தில் எம் இனமானத்தினுடைய தேசிய தலைவர் ஆயுதம் தரித்த போரை சிங்கள பேரினவாத அரசை எதிர்த்து போராடுகிற போது தமிழ்நாட்டின் களத்தில் ஆர்ப்பாட்டங்களும் பொதுக்கூட்டங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் ஏன் அந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்று மாற்றி யோசித்து முடிவெடுத்து பெற்றவர்களை புறக்கணித்தால் மட்டுமே போராட்டங்களில் நாம் ஈடுபட முடியும், உற்றார் உறவினர்களோடு பாசம் வைத்தால் ஒரு நாளும் போராட்ட களத்தில் நாம் வெல்ல முடியாது என்பதை உணர்ந்த அண்ணன் சுபா முத்துக்குமார் அவர்கள் எல்லோரையும் வெறுத்து ஒதுக்கிவிட்டு 12ஆம் வகுப்பு கூட முடிக்காத ஒரு சூழலில் ஈழத்திற்கு பயணமாகிற வேலையை செய்தார்.